வெல்கம் டு லேப்டாப் மாஸ்டர் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காயிலை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ லேப்டாப்போட மதர் போர்டில் ரொம்ப முக்கியமான ஒரு காம்போனண்ட் என்ன அப்படின்னா காயில் தான். ஸோ இந்த காயிலில் தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா பவர் சப்ளை அப்படின்றது நம்ம வருன்றது நம்ம பல வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த காயில் ஒருவேளை ஷார்ட்டில் இருந்தாலோ அல்லது எனக்கு இந்த காயில் வந்து ப்ரோக்காக இருந்தாலோ அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ நார்மலாக எல்லா காம்போனண்ட்டுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ளோயர் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இந்த காயில் அப்படின்ற இந்த காம்போனண்ட்டை நம்மளால் சால்டிங் ஐரன் வச்சும் ரிமூவ் பண்ண முடியும். ஏன் ப்ளோயர் வச்சு ரிமூவ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம் காயிலுக்கு பக்கத்தில் நியர்பையாக அலுமினியம் எலக்ட்ரோலைட்டிக் அப்படின்ற கெப்பாசிட்டர் இருக்குது அப்படின்னா நம்ம ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணும்போதே அந்த கெப்பாசிட்டரும் நமக்கு என்ன ஆகும்னா அது ப்ரோக் ஆகிடும், பஸ்ட் ஆகிடும். ஸோ அதுலேருந்து ஸ்மோக் வந்து பயங்கரமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சால்டிங் ஐரன் வச்சுப்போ எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த காயிலோட 2 பக்கமும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்படின்ற ஒரு பேஸ்ட் வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளக்ஸ் பேஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயிலை ப்ராப்பராக ஸ்மூத் பண்ணி அதில் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், 2 பக்கமும் ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் உங்களோட சால்டிங் ஐரனோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 350 to 380 நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக வச்சுக்கலாம். சால்டிங் ஐரனோட பிட்டு வந்து கொஞ்சம் செசல் பிட், அதாவது ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி அதனால் ஒரு பிட்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற ஹீட்டானது ஸ்ட்ரைட்டாக அதில் நல்லாவே ஹீட் கொடுங்க. அண்ட் உங்களோட ட்வீசர் வச்சு என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா ஹீட் ஆகாமையே ஃபோர்ஸாக மேலே வந்து டக்குன்னு தூக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா ட்வீசர் வச்சு ஃபாஸ்ட்டாக தூக்கும்போது காயில் வந்து ப்ரோக் ஆகிறதுக்கு, டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சால்டிங் ஐரன் வச்சு நல்லா நீங்கள் ஹீட் கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக மேலே லிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா ஐரன் வச்சு மேலே தூக்குனிங்கன்னா ஒன் சைடு அந்த காயில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஹீட் கொடுக்கும்போது காயில் வந்து எனக்கு கொஞ்சம் கூட மெல்ட் ஆகலை அல்லது மேல் நோக்கி எனக்கு ஓப்பன் ஆகலை ஒன் சைடு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சால்ட்ரு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஓல்டு சால்ட்ரு பேஸ்ட் ஆனது ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா சீக்கிரத்தில் வெளியே வராது. ஸோ ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ட்வீசர் வச்சு லைட்டாக கேட்ச் பண்ணி மேலே லிஃப்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மேலே தூக்கும்போது இப்போ காயில் என்னாச்சுன்னா ஒன் சைடு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா அனதர் சைடு அந்த காயிலை ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். ஸோ சால்டிங் ஐரன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் பயங்கரமான ஹீட் வந்து அவுட்புட்டாக இருக்கிறதுனால ஸோ தெரியாமல் நம்ம கையை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல காயில் 2வது பக்கமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் கொடுத்து சால்டிங் ஐரன் வச்சு ப்ராப்பராக அதை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது நமக்கு அந்த காயிலானது ஓப்பன் ஆகிடும் 2 பக்கமே ப்ராப்பராக. ஸோ இந்த மூமெண்ட்டில் காயில் மேலே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உடனே என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா கையை வச்சிட வேண்டாம். ஏன் அப்படின்னா காயில் வந்து ஓவர் ஹீட்டை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துல அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ சடனாக நீங்கள் கை வச்சிங்க அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து பயங்கரமாக நம்மளே என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் காயிலை மட்டும் உடனே டச் பண்ண வேண்டாம். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டெல்லாம் போனதுக்கப்புறமா அந்த காயில் என்ன பண்ணுங்கள், தாராளமாக நீங்கள் ப்ராப்ளம் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா ரீஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அல்லது புது காயில் இருக்குது அப்படின்னா வேறு காயிலை நீங்கள் அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.